இப்போது விபத்தில் சிக்கியிருக்காரா கூமாப்பட்டி பிரபலம். கைத்தோல் பட்டையில் எலும்பு முறிவு. போலீஸில் இப்போ பரபரப்பு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி ஏங்கக்கூடிய பல சமூக வலைதளவாசிகள் இருக்காங்க. திறமைகளை வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. இதில் பலர் பிரபலமாகி சினிமாவில் மின்னியும் வராங்க. அந்த வரிசையில் வந்தவர் தான் கூமாப்பட்டி தங்கப்பாண்டி. சமீபத்தில் சமூக வலைதளம் முழுவதும் எங்கள் கூமாப்பட்டி வாங்கன்ற வீடியோ வைரலாகி வந்துச்சு. எங்கள் ஊர் தண்ணி இனிக்குதுங்க அப்படின்னு தனது யதார்த்தமான பேச்சால் ஓவர் நைட்டில் உலகம் முழுவதும் பிரபலமானவர் தான் தங்கப்பாண்டி. இவரை பல பேரும் நேர்காணல் பண்ணாங்க. ஏங்க என்ற ஒற்றை வார்த்தையால் தனது ஊரான கூமாப்பட்டியை பிரபலப்படுத்தியதுடன் தானும் பிரபலமாகிட்டார். தங்கப்பாண்டி தீவிரமான புத்தக வாசிப்பாளர். இவர் காவல்துறை பணிக்கு விண்ணப்பம் செய்து ஒரு மதிப்பெண்ணில் அந்த வேலையை நழுவிட்டார். இருந்தாலும் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துட்டுருக்கார். இந்த நிலையில் தான் சில மாதங்களுக்கு முன்பு கூமாப்பட்டி பெருமை பேசி தங்கப்பாண்டி வீடியோ வெளியிட்டார். சமூக வலைதளத்தில் ஃபேமஸ் ஆகிட்டாலும் அடுத்தடுத்து சின்னத்திரை தான் அப்படின்ற விதிக்கேற்ப தனியார் சேனல் நடத்தும் சிங்கிள் பசங்க என்ற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சாந்தினிக்கு ஜோடியாக நடனம் ஆடி வரார். இந்த நிகழ்ச்சியில் இவரது வித்தியாசமான உச்சரிப்பு, உடல் மொழிகள் எல்லாம் அனைவரையுமே ரசிக்க வைக்குது. இந்த நிலையில் நிகழ்ச்சியை முடித்துட்டு தனது சொந்த ஊரான கூமாப்பட்டிக்கு தங்கப்பாண்டி பேருந்தில் போயிருக்கார். அப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பேருந்து சென்று கொண்டிருந்த பொழுது ஓட்டுநர் திடீரென பிரேக் அடிச்சிருக்கார். இதை சற்றும் எதிர்பார்க்காத தங்கப்பாண்டி பேருந்து முன்பக்கத்தில் பலத்த வேகத்துடன் கீழே விழுந்திருக்கிறார். இதில் அவரது வலதுபுற தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. உடனே வலி தாங்க முடியாமல் துடித்த தங்கப்பாண்டி அருகில் இருந்தவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துட்டு போயிருக்காங்க. மருத்துவர்கள் முதலுதவி அளித்த போது தோள்பட்டையில் பலத்த எலும்பு முறிவு ஏற்பட்டு அதை இப்போ உறுதிப்படுத்தியிருக்காங்க. பேருந்து ஓட்டுநர் தன்னை கடுமையாக பேசியதாக தங்கப்பாண்டி குற்றம் சாட்டியிருக்காரு. காவல்துறையில் புகார் அளிக்கவும் செஞ்சிருக்கார். அவருடைய உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு நம்மளுடைய சார்பாக அவருக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.